25% 50C வளர்ச்சி நிதி கொடுத்துருங்க, முடிச்சு கொடுத்துறேன். ஓ 50 கோடியா? பார்த்து கருப்புங்கிற தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஓ ராமர் கருப்பு, கருப்பு, ராமராஜன் கருப்பு. അപ്പൊ നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് ശിവാജി മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീനാണ്. ആൻഡ് ലാസ്റ്റ് സീനിൽ ലൈക്ക് ഒരു രണ്ട് ഫേസ് ആണ് കാണിച്ചിട്ടുണ്ടായിരുന്നത്. സോ വൺ സൈഡ് ആക്ച്വലി ദാറ്റ് എനിമീസ് ആർ പ്ലാനിങ് ഫോർ സംതിങ്. പക്ഷെ ഇവിടെ എന്ന് പറയുന്ന സമയത്ത് മാരേജ് ഒക്കെ ഏകദേശം ഫിക്സ് ആയി, വാജി വാജി സോങ് ഒക്കെ കഴിഞ്ഞു. യെസ്, അതായത് ഇഷ്ടപ്പെട്ടു എന്ന് പറഞ്ഞു. ഇഷ്ടപ്പെട്ടത് കംപ്ലീറ്റ്ലി പറഞ്ഞിട്ടില്ല, കണ്ണുകൊണ്ട് ജസ്റ്റ് ആ ഉള്ളൊരു സംഭവം കാണിച്ചിട്ടേ ഉള്ളൂ. അപ്പൊ അതിന് ശേഷം എന്താന്നുള്ളത് നമുക്ക് നേരെ ആ ഒരു സീനിട്ട് തുടങ്ങാം. റെഡി? റെഡി. என்னப்பா இது ஆம்பளை ஆம்பளையுமா? நீ என்ன பண்றீங்க? நீ தான் இங்க பண்ண பார்த்த. ஆம்பல் இன்ஃபீலர்லாம் அப்படியே புரட்டாச்சு. முடிஞ்சு போச்சுடா, அதான் கிளம்புறோம். இப்போ ஓரளவுக்கு எங்களோட பழகிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, எங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இத பாருங்க, உங்க புரிதல் தாங்க மாட்டாம தான் நாங்க இங்க வந்தோம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டீங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வந்து விருந்தே சாப்பிட்டாச்சு. அதுக்கு இதுக்கு சரியா போச்சு, அவ்வளவுதான். இனிமே எங்களை வந்து அனாவசியமா தொந்தரவு பண்ணாதீங்கன்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்தோம். நாங்க வரோம். ஓ ഓ மேபி சம்திங். ஓகே ஓகே, பிரச்சனை அரசாங்கத்திலிருந்து உடனே இடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. எல்லாம் பேருக்கு ஓகே, கோடி கோடியா செலவு பண்ணி முக்கால்வாசி வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து வயலேஷன் சொன்னாங்க. இந்த ஏரியால கவர்மெண்ட் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வருது. யோ நிறுத்துங்கயா, எல்லாரும் வெளிய போங்க. இங்க ஏதாவது வேலை ஸ்டாப் ஆச்சு தொலைச்சிடுவேன். என்ன ஏன் சார் பாருங்க, நான் ஒரு அரசாங்க ஊழியர், என் கடமையை தான் நான் செய்யறேன். நீங்க பேசுறதா மினிஸ்டர் பார்த்து ஓ பேசுங்க. he started. அதிகாரிகள் கையில் போட மட்டும் போதுமா? ஒரு மினிஸ்டர் நான் எதுக்கு இருக்கேன்? எங்கிட்ட எல்லாம் நீங்க முதல்ல வந்திருக்கணும். சாரி சார், முதல்லயே உங்ககிட்ட வராது தப்புதான். இப்ப நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. இட்ஸ் டூ லேட். இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓ முழுக்க எடுத்தாச்சு சார். இப்ப போய் நிறுத்துக்கு தான் என்ன சார் பண்ணேன்? நான் இது வரைக்கும் யார் கல்வி விழுந்ததில்லை. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோ? அதே கேள்வி. 200 கோடி. அதுல ஒரு 25% 50C வளர்ச்சி நிதி கொடுத்துருங்க, முடிச்சு கொடுத்துறேன். ஓ 50 கோடியா? என்ன சார் வாயை பழக்கிறீங்க? கேபிடேஷன் ஆபரேஷன் லட்சக்கணக்கா வாங்க போறீங்க. எப்படி ஒரு வருஷத்துல எடுத்துருவீங்கல்ல? நான் ஒன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கல சார். ஆரம்பத்துல எல்லாரும் இப்படிதான் சார். ஓ இப்ப திடீர்னு 50 கோடி நாங்க எங்க சார் போவோம்? இருந்த பணத்தை எல்லாம் இதுல இன்வெஸ்ட் பண்றோம். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆதிசேஷன் சைடுல இருந்து பிரஷர். இந்த வயலேஷன் பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டதே அவர்தான். ஓ 50C இருந்தாதான் முடியும். நல்ல காரியம் செய்யறது கூட 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கணுமா சார்? அதான் ஆரம்பத்திலே முடியாதுன்னு சொன்னேன். சார் ப்ளீஸ் சிவாஜி ஒரு நிமிஷம் வாங்க. சிவாஜி, இவனுக்கு எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. காலை விட்டாச்சு, இது திரும்பி போக முடியாது. கரெக்டா இடம் பார்த்து ஆப்போசிட்டா கடனை உடனே வாங்கியாவது அவனுக்கு கேட்கிற பணத்தை கொடுக்கறது தவிர நமக்கு வேற வழியே இல்லை சிவாஜி. 50 கோடி, அதான் 200 கோடியோட பட்ஜெட் இல்ல. വീട് 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 കൊടുക്കാണ്. நீங்க கேட்ட லோன் அமௌண்ட்டுக்கு வீட்டை மாத்திரம் அனுமானம் வச்சா பத்தாது போல இருக்கு சார். இந்தாங்க சார், இது சிவாஜி சொந்தமான நிலம், தோட்டம், பாட்ஸ், ஷேர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட். இதுல இன்ட் போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுங்க. வருத்தப்படாத சிவாஜி, நடக்க போற நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ. ഓ 50 കോടി ഫുള്ള് പോയില്ലേ? അഗൈൻ വർക്ക് സ്റ്റാർട്ട് ആയി കണ്ട. ഹാപ്പി ദിവാലി. ഇത് அன்னைக்குதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டோம்ல. திரும்ப திரும்ப ஏன் பண்ணிங்க? எங்க இருந்து யாரு இருக்கா? எங்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டு, சம்பந்தி எல்லாமே நீங்க தானே. அதையெல்லாம் ஒண்ணு பட்டாசு வச்சு சுயா கறி குழம்பு சாப்பிட்டு ரிலீஸ் படம் பார்த்து தீபாவளி ஸ்பெஷல் பழகி நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். அதான் ஒண்ணு வேணாம் ப்ளீஸ். ஏதா காலி ஹாப்பி தீபாவளி. வாங்க
நம்ம வீட்டுக்கு வாங்க. என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. போச்சுடா. நல்லா பழகு. ஆ? பிடிச்சா கட்டிக்கங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஆ? சங்கரன். Happy Diwali. வாங்க. வந்து நம்ம வீட்டு தீபாவளி கொண்டாடுங்க. ஆ? അവര് ഓ, full celebration ആണ്. അവിടെ 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 என்னடா எதிர் வீட்டுல ஒரே கூத்து குமாரமா இருக்குங்க. நாமெல்லாம் அவங்க வேணாம்னு சொல்லி விரட்டி அடிச்சிட்டோம்ல. அப்புறம் அங்க என்ன பாருங்க. வாயா வெளியே. ആ? வெட்டி விட்டுட்டீங்களா? ആ? ആള് ഭയങ്കര ആ, ആ. ആ? സ്റ്റൈൽ ஏய், நம்ம வீட்டுக்கு வாய்ப்பு வந்த வெடியெல்லாம் அந்த தொட்டமா போச்சு வச்சு வெடிக்குது. ஏங்க என்ன சொன்னீங்க? இப்ப உங்களுக்கு என்னங்க வேடிக்கை? வாங்க வந்து வடைய தட்டுங்க. അതൊക്കെ മറ്റേതായിരുന്നല്ലോ അവിടെ ജലസായിരുന്നു ആ ഭയങ്കര എൻജോയ് ചെയ്യുന്നല്ലേ. ദീപാവലി ഏ? 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 അവർക്ക് ഇളകിയല്ലോ. ആ ഏ? எவன் அவன்? என்ன என்ன கூத்தடிக்கிறீங்க? எனக்கு இல்ல சரி அக்கம் பக்கத்துல குடும்பம் எல்லாம் இருக்குல்ல. இது என் வீடியா? நான் பூத்தடிப்பேன், spray அடிப்பேன். உனக்கு எங்கேயா குத்துது? எங்க எனக்கு இது பிடிக்கல. அவங்கள வர வெளியே போச்சு. என் வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வெளியே போயிட்டா நீ யாரியா? அவங்க உங்க வீட்டுக்கு வந்தது இருந்தாளுங்களா? எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ആ மிரட்டிட்டே இல்ல? வெட்டி அடிச்சா அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே. இங்க எதுக்கு வரணும்? அவங்க பழக வந்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு பழகுவோம், நாளைக்கு பழகுவோம், பழகிட்டு பழகிக்கிட்டே இருப்போம். ആ? நீ போயாம வேலையை பார்த்துக்கிட்டே. இத பாருங்க அவங்க முத பழக வந்தது எங்க வீட்டுக்கு தான். பழகிறதுல 2 கோர்ஸ் முடிச்சிருக்கோம். நாங்க தான் சீனியர்ஸ். எங்களோட தான் அவங்க பழகணும். இங்க வாங்க நம்ம வீட்டுக்கு. அங்க விரட்டிட்டீங்க. தப்பு தாங்க. வாங்க. ഓ சொன்னாதான் வரும். இது பண்பாடியா? தொட்ட சொல்லியா. தம்பி போங்க, போய் சந்தோஷமா பழகுங்க. ஏதாவது குறைஞ்சான்னா இங்க வந்து ഓ என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. ஐயா வருவாங்க. ആ? உங்க மாதிரி ஒரு குடும்பத்தை நாங்க பார்த்ததே இல்லை. உங்களோட அதிரடியான அன்பையும் பணத்தையும் பார்த்து கொஞ்சம் நாங்க பயந்துட்டோம். உங்க நல்லதனத்தாலேயே எங்களை ஜெயிச்சிட்டீங்க. ആ. நீங்க ஜாதகத்தை கொடுங்க. ഓ ஹாப்பி தீபாவளி. ജാതകം. ആ? അവിടെ ഹൊറോസ്കോപ്പ് കൊടുത്തപ്പോഴല്ലേ. ആ. എന്തായിരുന്നു അത്? പടക്കം പൊട്ടി അവിടെ ആ കറക്റ്റ്. ആ உன் புத்தியை காட்டிட்டே ஆனந்தம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா இருக்கிறப்போ ஒரு அளவுக்கு மேல தடுத்து நிறுத்த முடியாது. அது அப்புறம் எதுக்கு நீங்களே எனக்கு அரசாங்கங்கிறது உங்களுக்காக மட்டும் இல்ல, மக்களுக்காக நாங்க நல்ல ப்ராஜெக்ட் வரும்போது 1 2 நாங்க அனுபவிச்சுதான் ஆகணும். അതും പൈസ കിട്ടിയില്ലേ? சரி வேலு, என்னடா இவர் இவ்வளவு பொறுப்பா பேசுறாரு? அவர் கொடுத்த 50C நல்லா வேலை செய்யுதுங்க. அப்ப நான் கொடுத்த சீக்கெல்லாம் எனக்கு என்ன? நீங்க கொடுத்ததுக்கு மேலே நிறைய செஞ்சுக்கிட்டீங்க. மற்றபடி நான் காசு பார்த்து விடுங்க. ஆர்டரை மாத்த மாட்டேன், மாத்த முடியாது. ഓ எல்லாம் சரியா இருக்கு. ஜியோவும் போட்டாச்சு, உங்களையே மாத்திட்டா. ആ உங்க ஆட்சியே தூக்கி போட்டுட்டா. ഓ അത്രയും പവറാ. எதிர்கட்சியை உட்கார வச்சுட்டா. உங்க ஆட்சி இனிமே இல்லானதும் ആളത്തിന്റെ ചേഞ്ച് ആ അതല്ല പറഞ്ഞത്. നീ റൂളേ ചെയ്യണ്ടാന്ന്. நம்பிக்கையில திரும்ப ஏற்பாடு செஞ்சிருக்கேன். எவ்வளவு செலவானாலும் சரி. ആ again trouble. என்னங்க ஜாதகங்களை பார்த்தாச்சா? ஆ. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? கல்யாணமா? யார் சொன்னது? நீங்க நல்லா படிக்கிட்டு புடிச்சிருக்குன்னு ஜாதகம் வாங்கினீங்க. ஜாதகம் வாங்கினது எங்க அப்பா அம்மா. வந்தீங்க பழகினீங்க, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஓகே. கல்யாணம்ங்கிறது வேற. கஞ்சில என்ன வேலை? இருங்க, என்னங்க இப்படி குடுத்துக்கு போறீங்க? கல்யாணத்துக்கு சில பொருத்தங்கள் ரொம்ப முக்கியம். அது நமக்கு சரியா வரல. ஏங்க, அது காஞ்சிபுரம் கஞ்சினா தானே? இல்ல கும்பகோணம் குஞ்சிரா. என்ன பொறுத்த சரியில்லைன்னு சொல்லுங்க. வேணாங்க, சொன்ன வருத்தப்படுவீங்க.
I want to see the manager. I am the manager. வெளியே போ. எதா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. கை நீட்டுங்க. ஓ புரியுதா? யா இது ஆம்பளை கை இது பொம்பளை கை. ஐயோ எங்கேயாவது பொருந்ததா பாருங்க. டேய் யார பார்த்து கருப்புங்கற? ஓ தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஓ ராமர் கருப்பு, கிருஷ்ணர் கருப்பு, காமராஜர் கருப்பு, கவிப்பேரரசு வைரமுத்து கருப்பு, அந்த பியானோ கருப்பு, திராட்சை கருப்பு. திராவிட இயக்க உண்மையான நிறமே கருப்பு. நான் அதான் முதலே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். தமிழ்நாட்டுல மட்டும் 2 விஷயத்தை பத்தி பேசவே கூடாது. ஒண்ணு கற்பு, இன்னொன்னு கருப்பு. உங்களை பார்த்தா நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்களா தெரியல. வேற ஏதோ காரணம் இருக்கு. சொல்லுங்க. அதெல்லாம் இல்லைங்க. இதான் காரணம். വേറെ ഏതോ ഉണ്ട് കേട്ടോ അല്ലേ? கஸ்டமருக்கு வாங்காம என்ன கண்டிரா. ஹலோ மேடம் ஜஸ்ட் a minute. நீங்க வெள்ளை நான் கருப்பு அதான பிரச்சனை. நான் வெள்ளையா மாறி காட்டுறேன். എങ്ങനെ இப்ப வெளியா மாற முடியும்? பேசாம காரை ஊத்தி இவ்வளவு கேர் பண்ணிடலாம். வெள்ளையா மாறி காட்டுறேன். உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஃபேர் அண்ட் லவ்லி. ஒரு லாரி வாங்கணுமே. ഒരു ലോറി എന്ത് ആ ജാമാ വേറെ ലോറിയുടെ പരസ്യോ? மாமா என்னடா இப்படி அடிக்குது? அதுவா நீ சீக்கிரம் வெள்ளையாகணும்ட்டு நான் தான் அதுல கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் மிக்ஸ் ആ ബ്ലീച്ചിങ് പൗഡറാ? இத்துருண்டு போட்டுக்கிட்டு குங்குமப்பூ இவ்வளவு போடக்கூடாதுப்பா. ஐயோ மொத்தத்தையும் குடிக்காதப்பா. வயிற்ற கிட்ட காட்டும் போது ஸ்டீல் பாடி ஒன்றும் ஆகாது. என்ன சிவாஜி போல் வந்துருக்கு. ആ പുള്ളു കുടിക്കരുത് പറഞ്ഞില്ലേ? அப்பா சொல்லு என்னாச்சு? முடியல. ഇല്ല ഇല്ല റോബോ ബീജം അതല്ല ഇട്ടേക്കണേ. അതിന് മുന്നെയാണോ പടം? ആ ഇതിന് മുന്നെയാണോ? അല്ല റോബോ ഇത് കഴിഞ്ഞ റോബോ ആ എന്തിനാ പക്ഷെ കഴിഞ്ഞിട്ട്? അതുപോലത്തെ ഒരു ബാക്ക്ഗ്രൗണ്ട് ഏറമാണല്ലേ? പപ്പായൊക്കെ പുരട്ടുന്നു. ഏറമാണല്ലേ? സെയിം. ഓ അവിടെ സ്റ്റൈല്. என்ன சிவாஜி இது? சேத்துல விழுந்த முதல்வர் அர்ஜுன் மாதிரி ஆயிடுச்சு. கிளம்பிட்டு வந்தேன்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்பேன். കവൽ സാറിനെ പറ മാറിയോ? മറ്റേത് നല്ല മേക്കപ്പ് അല്ലേ? ലുക്കേ മാറ്റി കളഞ്ഞില്ലേ? അതിനാണ് ഇനി ഫസ്റ്റ് മറ്റേ പോലെ കൊണ്ടുവന്ന് അടിച്ച പോലെ. സോങ് സ്റ്റൈൽ സോങ് ഇതല്ല മറ്റേ ഭയങ്കര ബീജമുള്ള സോങ്. ഓക്കെ ഓക്കെ ഇത് കേട്ടുണ്ട്. പക്ഷെ ഭയങ്കര സാധനല്ലേ ഇത്? ഫുൾ സ്റ്റൈല്. ഇത് കമ്പോസിഷൻ ഉണ്ട്. ആ കൊറേ ഗെറ്റപ്പ് വരുന്നില്ല. വേറൊരു ഫോർമാറ്റിലാണ് കേട്ടോ ഈ സോങ് ചെയ്തത്. ഭയങ്കര വെറൈറ്റി ഉണ്ട്.
റോബോട്ടിക്. Give me one good Sonia! Give me two good Sonia! Who do you think you are? Good. Bye-bye, see. சும்மா அதறது இல்ல. நல்லாவே இல்ல. ஏதோ போட்டோ நெகட்டிவ் மாதிரி இருக்கீங்க. கருப்பா இருக்கே சொன்னீங்க, கஷ்டப்பட்டு விளையாட்டு இருந்தா இப்ப நல்லா இல்ல இருக்க. உங்ககிட்ட பிடிச்சதே அந்த கருப்பு தாங்க. இது செயற்கையா இருக்கு. அப்ப தப்ஸ்டம்டா ஓடி போய் அந்த வெள்ளமாவை கழுவிட்டு வா. വെള്ളമാവാ? இது எங்க இந்த கருப்பா இருக்கு? விஎஃப்எக்ஸ். மன்னிச்சிடுங்க. நான் சொன்னது இவ்வளவு சீரியஸா நீங்க எடுத்துப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களை தட்டி கழிச்சதுக்கு உண்மையான காரணம் கருப்பு இல்லைங்க, ஜாதகம். ഓ கேளடா சித்திரத்தின் வெறும் சிரிஷமும் அவிட்டமும் மனம் முடித்தார். வாழடா புருஷனுக்கு மரணம் நேர 10 நிக்கும் மூடுமே விதவை கோலம்னு சுகர் சொல்லியிருக்க. ஓ பையன் சிவாஜி சித்திர, பொண்ணு தமிழ் செல்வி அபிட்டம். ഓ இது சிறகரட்சின்னு சொல்லுவாங்க. 13 பொருத்தத்துல மத்தது முன்ன பின்ன இருந்தாலும் ரச்சி பொருத்தம் ரொம்ப முக்கியம். 2 ஜாதகமும் பொருந்தவே. ഓ 2 பேர் ஜாதகத்திலையும் ஜென்ம லக்னத்துல இருந்து 2, 7, 9 பாவ கிரகங்கள் இருக்கு. பெரிய அளவுல பொருள் இழப்பு ஏற்படும். ഓ உன்னால பையனுக்கு கண்டம் வரும். அதையும் மீறி கல்யாணம் பண்ணீங்கன்னா பையன் உயிருக்கே ஆபத்து. எப்படி சொல்றீங்க? இத பாரு, நாக்கு பூரா மச்சம். நான் சொன்னா பலிக்கும். நல்லது பண்றதுக்காக வந்திருக்கீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். இவ்வளவுதானா? இதான பிரச்சனை? ஐயோ, எங்க ஜோசியர் என்ன சொன்னா தெரியுமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப 200 கோடீஸ்வரனா இருக்கிறாருன்னா 1000 கோடீஸ்வரனா மாறிடுவேன். செகண்ட் ஒப்பீனியனுக்காக கடலமுடி ஜோசியத்தை கேட்டோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏற்கனவே இந்த 2 ஜாதகத்துக்கும் கல்யாணம் ஆகி போச்சு, ரெட்ட குழந்தைங்க ஆண்டினே. இதுல எதை நம்புறீங்க? ഒരു വിശ്വാസം. இருந்தா நாம நிம்மதியாக வாழ முடியாது. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அப்ப நடுவுல இதெல்லாம் இருக்கு. சாகர நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாடுற நாள் நரகம் ஆயிடும். சந்தோஷம் தான் முக்கியம். ஓ கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே?